குன்னூரில் உள்ள வெலிங்டன் ராணுவ சதுக்கத்தில் வைக்கப்பட்டுள்ள முப்படை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேரின் உடல்களுக்கு ராணுவத்தினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தமிழக அரசு சார்பிலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பிபின் ராவத், அவரது மனைவி மதுலிகா ராவத் மற்றும் ராணுவ வீரர்களின் உடல்களுக்கும் தேசிய கொடி பொருத்தப்பட்டு ராணுவ மரியாதை அளிக்கப்பட்டது. ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர், அமைச்சர்கள், அரசு தலைமை செயலர், காவல்துறை உயர் அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேரின் உடல்கள் ஆம்புலன்ஸ் மூலம் சூலூர் விமானப்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. அங்கிருந்து விமானம் மூலம் உடல்கள் டெல்லிக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உள்பட 13 பேரின் உடல்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெறவுள்ளது. ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படை தலைமை தளபதி உள்பட 13 பேர் உயிரிழந்தது தொடர்பாக முப்படைகளின் விசாரணை தொடங்கியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ஹெலிகாப்டர் விபத்து குறித்து ஏர் மார்ஷல் மனவேந்திரா சிங் தலைமையில் முப்படைகளின் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் விசாரணை குழு நேற்று வெலிங்டன் சென்று விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கு காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி, டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்பட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் மறைவுக்கு நேபாள பிரதமர் ஷேர் பகதூர் தியூபா இரங்கல் தெரிவித்துள்ளார். பிபினை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் இந்திய ராணுவ வீரர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக நேபாள பிரதமர் ஷேர் பகதூர் தியூபா குறிப்பிட்டுள்ளார். முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் மறைவுக்கு அமெரிக்க ராணுவம் இரங்கல் தெரிவித்தது. அவரை அமெரிக்காவின் மதிப்புமிக்க கூட்டாளியாகவும் நண்பராகவும் பார்த்ததாக அமெரிக்க ராணுவ அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் மறைவுக்கு பாகிஸ்தான் ராணுவமும் இரங்கல் தெரிவித்துள்ளது. முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்டோர் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்குவதற்கு சற்று முன் எடுக்கப்பட்ட காட்சி வெளியாகியுள்ளது. இந்த வீடியோவை அங்கு சுற்றுலா சென்ற பயணிகள் சிலர் படம் பிடித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குன்னூர் சம்பவத்தில் சேகரிக்கப்பட்ட ஹெலிகாப்டரின் பாகங்கள் ஆய்வுக்காக டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. சிதைந்த பாகங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு விமானப்படை அதிகாரிகள் ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். குன்னூர் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் கண்டெடுக்கப்பட்ட கருப்பு பெட்டி விமானப்படை தலைமை தளபதியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதனை ஆய்வு செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இந்த கருப்பு பெட்டி பெங்களூரு அல்லது டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டு ஆய்வு நடத்தப்படும் என்று தெரிகிறது. முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் மறைவை அடுத்து ராணுவ துணை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சண்டி பிரசாத் முகன்ட்ரி தனது வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்துவிட்டு அவசரமாக டெல்லி திரும்புகிறார்.
முப்படை தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேரின் மறைவிற்கு என்சிசி மாணவர்கள் மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். திண்டுக்கல் தனியார் பள்ளியில் தாளாளர் முருகேசன் மற்றும் தலைமை ஆசிரியர் பால் பாண்டே ஆகியோரது முன்னிலையில் தேசிய மாணவர் படை மாணவர்கள் மெழுகுவர்த்தி கையில் ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். அவர்களது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். குன்னூர் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி மற்றும் வீரர்கள் மறைவிற்கு நாகையில் கல்லூரி மாணவ மாணவிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் திருவுருவப் படத்திற்கு மாணவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவில் நிலக்கரி உற்பத்தி 10.35% அதிகரித்துள்ளது. கடந்த நவம்பர் மாதத்தில் 6.78 கோடி டன்னாக உயர்ந்துள்ளதாக நிலக்கரித்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. நிலக்கரி உற்பத்தியில் முன்னணியில் உள்ள 35 சுரங்கங்களில் 9 சுரங்கங்களில் 100% உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் உள்ள மண்டல பண்ணைகளில் முட்டை மொத்த கொள்முதல் விலை அதிகரித்துள்ளது. முட்டை விலை 5 காசுகள் அதிகரித்து ₹4.90 உயர்ந்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அணை முழு கொள்ளளவை எட்டியதால் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை அருகே தனியார் நிதி நிறுவனத்திற்கு காரில் கொண்டு செல்லப்பட்ட 166 சவரன் நகைகள் மற்றும் ₹90,000 பணத்தை 5 பேர் கொண்ட கும்பல் காருடன் கொள்ளையடித்து சென்றது. இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை சரக டிஐஜி காமினி, மதுரை எஸ்பி பாஸ்கரன் உள்ளிட்டோர் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். இந்நிலையில் கொட்டாம்பட்டி அருகே சுக்காம்பட்டி பகுதியில் கடத்தப்பட்ட கார் மட்டும் மீட்கப்பட்டது. தொடர் மழையால் வரத்து குறைந்ததால் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. கிலோ ₹1000 விற்கப்பட்ட மல்லிகைப்பூ ₹2000க்கும், ₹500 விற்ற பிச்சிப்பூ ₹1000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடர் மழை மற்றும் கடுமையான பனிப்பொழிவின் காரணமாக திண்டுக்கல் பூ மார்க்கெட்டிற்கு குறைந்த அளவிலேயே பூக்கள் விற்பனைக்கு கொண்டுவரப்படுவதால் அதன் விலை பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. மல்லிகை கிலோ ₹3000க்கும், முல்லைப்பூ ₹1200க்கும், கனகாமரம் ₹2000க்கும் விற்பனையானதால் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள தொகுப்பு வீடுகளால் பழங்குடியின மக்கள் மீண்டும் மலைகளிலேயே குடியேறும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மழை பெய்யும் போது மழைநீர் மேற்கூரை வழியாக கசிந்து வருவதோடு அவ்வப்போது வீட்டின் மேற்கூரையில் இருந்து சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து கீழே விழும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மஞ்சள் ஏலத்தின் போது உரிய விலை கிடைக்கவில்லை என ஈரோடு விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
ஒரு குவிண்டால் மஞ்சள் 10,000 ரூபாய் விற்றால்தான் லாபம் ஈட்ட முடியும் என்பதால் மஞ்சளுக்கு அரசு அந்த விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே தாய் மகள் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான வாலிபர் சைக்கோ குற்றவாளி என அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. கைது செய்யப்பட்ட அந்த நபரை போலீசார் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் சக்கரபாணி சுவாமி ஆலயத்தில் கோவிலின் இரவு காவலர்களை உண்டியலில் இருந்து பணத்தை திருடிய சிசிடிவி காட்சிகள் வைரலான நிலையில் இரவு காவலர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். மகாராஷ்டிராவில் ஒமைக்ரான் கொரோனா தொற்று ஏற்பட்ட முதல் நபர் குணமடைந்த மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். தென்னாப்பிரிக்காவில் இருந்து மும்பை வந்த 33 வயதான பொறியாளர் ஒமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு கொரோனா இல்லை என மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். புதுச்சேரியில் காலை முதல் பரவலாக கனமழை பெய்தது. நேற்று மாலை முதல் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் விட்டு மிதமான மழை பெய்து வந்த நிலையில் காலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. வீதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பள்ளி செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் சிரமத்திற்கு உள்ளாக்கினர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே கருத்த பிள்ளையூர் கிராமத்தில் தென்னை மரங்களை சாய்த்து யானைகள் அட்டகாசம் செய்துள்ளன. யானைகள் தென்னை மரங்களை வேரோடு பிடுங்கி எறிந்துள்ளதால் தங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவித்தனர். நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட உறுதிமொழியை மீறி சாட்டை துரைமுருகன் ஒரு வார்த்தை பேசியிருந்தாலும் அவரது ஜாமீன் ரத்து செய்யப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். சாட்டை துரைமுருகன் என்ன பேசினார் என்பதை எழுத்துப்பூர்வமாக விரிவாக நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். சிவகங்கை அருகே அலவாக்கோட்டை கண்மாய்க்கு தண்ணீர் கேட்டு பொதுப்பணித்துறை அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். உரிய நடவடிக்கை எடுத்து தண்ணீர் தருவதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. உலகம் முழுவதும் உள்ள கூகுள் நிறுவன ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு கூடுதலாக போனஸ் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக கூகுள் நிறுவன ஊழியர்கள் சுமார் 2 ஆண்டுகளாக வீட்டில் இருந்தே பணிபுரிந்தனர். இந்த நிலையில் ஒரு ஊழியருக்கு சராசரியாக சுமார் 1,20,000 ரூபாய் போனஸாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் சின்ஜியாங்கில் நிகழும் மனித உரிமை மீறல்களை கண்டித்து அங்கு அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று கனடா அறிவித்திருக்கிறது. அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து குளிர்கால ஒலிம்பிக்ஸ் போட்டியில் பங்கேற்கப் போவதில்லை என்று கனடாவும் அறிவித்திருக்கிறது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான புருண்டியில் சிறை ஒன்றில் நேரிட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி 38 கைதிகள் உடல் கருகி உயிரிழந்தனர். 69 கைதிகள் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகே உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். அவர்களில் 34 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச அளவில் தொடர்ந்து மிரட்டி வரும் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 52,95,000 தாண்டியுள்ளது.
பாதிப்பு எண்ணிக்கையும் 26,81,00,000 கடந்திருக்கிறது. கொரோனா தொற்று பாதிப்பில் உலக அளவில் அமெரிக்கா தொடர்ந்து முதல் இடத்தில் உள்ளது. அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5,04,00,000 தாண்டியுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 8,13,000 கடந்திருக்கிறது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை ஒமைக்ரான் தொற்று எளிதில் தாக்கும் வாய்ப்புள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. டெல்டா வைரஸை விட வேகமாக பரவும் தன்மை கொண்டது என்றும் பரவலை கட்டுப்படுத்த நாம் 2 மடங்கு வேகத்தில் தீவிரமாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் தடுப்பு நடவடிக்கைகளை மேலும் கடுமையாக்க வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து சீனாவில் நடைபெற இருக்கும் குளிர்கால ஒலிம்பிக்ஸ் போட்டியில் பங்கேற்கப் போவதில்லை என்று கனடா அறிவித்திருக்கிறது. இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஒலிம்பிக் சங்க தலைவர் தாமஸ் பக், விளையாட்டு வேறு, அரசியல் வேறு என்று குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் நடைபெற இருந்த குளிர்கால ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் சீனாவில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய நாடான உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், அதிபர் விளாடிமிர் புதின் ஆகியோரிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் உக்ரைனில் மேலும் பதற்றம் நீடிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அடுத்த மாதத்தில் தன் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை ரஷ்யா துவங்கும் என்று உக்ரைன் அஞ்சுகிறது. இதற்கிடையே பீரங்கிகள் உள்ளிட்ட தளவாடங்களையும் ரஷ்யா தன் எல்லைக்கு அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் கள் இறக்கி விற்கும் மரப்போராட்டத்தை வருகின்ற 21ஆம் தேதி நடத்தவுள்ளதாக கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி அறிவித்துள்ளார். மேலும் கள் இறக்க அரசு அனுமதிக்காவிட்டால் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாதிப்பை சந்திக்கும் என்றும் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வைப்பாற்றில் குளிக்க சென்றபோது நீரில் முழுகி மாயமான சிறுவனின் உடல் மீட்கப்பட்டது. இதுகுறித்து சாத்தூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மதுரவாயல் அடுத்த நெற்குன்றம் பகுதியில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியிடம் முகக்கவசம் விற்பது போல வந்த நபர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். பொதுமக்கள் அவரை பிடித்து அடித்து உதைத்து கோயம்பேடு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மதுரை ஏவி மேம்பாலம் கட்டப்பட்டு 136 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சமூக ஆர்வலர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். மேலும் ஆல்பர்ட் விக்டர் மேம்பாலத்தை யுனெஸ்கோ நினைவு பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது.